தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர்கள் சந்தேகமா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? நிச்சயமா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஓகே, பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து கொண்டு வந்தவங்க பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தலைக்கு நேரா உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்துகிற விலையிடப்பட்ட பொக்கிஷம். ஒரு மனுஷன் தன்னுடைய வார்த்தையை உயர்த்தும் போது தேவன் அவனை நிச்சயமாகவே உயர்த்துவார். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம போகலாம், நமக்கு நேரம் இல்லை. கவனிங்க, தொடர்ந்து மாடர்ன் சர்ச், முன்மாதிரியான சபை என்ற தலைப்பிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தெசலோனிக்கே சபைதான் முன்மாதிரியான சபையாக இருக்கிறது. இந்த சபை முன்மாதிரியான சபையாக இருப்பதற்கு காரணம் என்ன? பல காரணங்களை தியானித்தோ. கடைசியாக இந்த சபை கர்த்தருடைய வசனத்திலே பெருகுகிற சபை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்திலே பெருகுகிற சபையாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே பெருகுகிற காரியத்தை குறித்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல அநேக காரியங்களை தியானித்தோ. கடைசியாக வேத வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் கேட்ட மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வருதுங்களா? தேவ வார்த்தை எப்படிப்பட்டது? முதலாவதாக சொன்னேன், தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. மூன்றாவது, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தின் போன்று இருக்கிறது. நான்காவதாக, தேவனுடைய வார்த்தை நான்காவது வெளிச்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம தியானிச்ச வசனங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஐந்தாவது காரியமாக தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது தியானிக்கலாமா? ஆண்டவர் நம்மிடத்துல பேசுவாரா? கர்த்தர் நம்மிடத்துல இடைப்படுவாரா? இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வந்துக்கிற நாம வெறுமையாய் போக மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டுதான் கடந்து போவோம். ஹல்லேலூயா. ஓகே, ஐந்தாவது காரியமாக தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது வாசியுங்கள். யோவான் சுவிசேஷ புத்தகம் வசனத்தை கொஞ்சம் வேகமாக வாசியுங்கள். குறிக்கப்பட்ட நேரத்தில் நம்ம முடிச்சிடலாம். யோவான் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஐந்தாவதாக தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஐந்தாவதாக தேவனுடைய வசனம் சத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய வேதம் சத்தியமாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தியத்திற்கு இன்னைக்கு நிறைய பெயர்கள் உண்டு. சத்தியம் என்றால் அப்படின்னு சொல்லும்போது சத்தியம்னா இன்னும் உலக பிரகாரமா நம்ம கேட்டு வச்சுக்கோங்களேன். சத்தியம்னா வாக்குன்னு சொல்லுவாங்க. சத்தியம்னா வாக்கு கொடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சத்தியம்னா ஆணையிடுவதுன்னு சொல்லுவாங்க. சத்தியம்னா பாத்தீங்கன்னா உண்மை என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அவங்க சத்தியம்னா ஒரு சாட்சி கூட என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. ஆனா வேதத்தின் அடிப்படையில கவனிங்க, சத்தியம்னா உண்மை, சாட்சி இல்ல, இது எல்லாத்தையும் விட சத்தியம் அதற்கும் மேலானது. சத்தியம் உண்மையை விட, சாட்சியை விட, வாக்கு கொடுக்கிறதை விட, மெய்யை விட, எல்லாத்தை விட சத்தியம் மேலானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னு சொல்றேன்னா, உண்மை மாறும், சத்தியம் மாறாது. உண்மை என்ன செய்யும்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க தேவ சமூகத்துக்கு வரும்போது பலவீனத்தோடு கூட வரலாம், துக்கத்தோடு வரலாம், கண்ணீரோடு வரலாம், வேதனையோடு கூட வரலாம், போராட்டத்தோடு கூட என்ன பண்ணலாம்? வரலாம். ஒருவேளை நீங்க தேவ சமூகத்துல வரும்போதோ, தேவ சமூகத்துல நீங்க உட்காரும் போதோ நீங்கள் கண்ணீரோடு துக்கத்தோடு பிரச்சனையோடு கூட வரலாம். ஆனால் கவனிங்கள், தேவ சமூகத்துல வந்த உடனே கர்த்தர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். இப்ப கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறார், வியாதியை சுகமாக மாற்றுகிறார், உங்க துயரத்தை ஆறுதலாக மாற்றுகிறார். கூட இருக்கலாம், வியாதியோடு கூட இருக்கலாம். வந்து உட்கார்ந்த பிறகு அந்த வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார், உங்கள் துயரங்களை கர்த்தர் ஆறுதல்படுத்துவார், கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றப்படும், உங்கள் பலவீனம் ஆரோக்கியமாக மாற்றப்படும். அப்ப கவனிங்க, நீங்க வரும்போது எப்படி வந்தீங்க? சோர்ந்து போயிருந்தீங்க. வரும்போது வந்தீங்க வரும்போது எப்படி வந்தீங்க? துக்கத்தோடு. வரும்போது எப்படி வந்தீங்க? கண்ணீரோடு. ஹல்லேலூயா. அப்ப எது உண்மை, எது சத்தியம்? கவனிங்க, நீங்க வரும்போது துக்கத்தோடு வந்தது உண்மை, வரும்போது நீங்க வியாதியோடு வந்தது உண்மை, வரும்போது நீங்க துயரத்தோடு வந்தது உண்மை, வரும்போது மனசோர்ந்து நீங்க வந்தது உண்மை. ஆனால் இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறது, விடுதலை கொடுத்திருக்கிறது, ஆறுதலை கொடுத்திருக்கிறது, சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. மாறும், கண்ணீர் மாறும், துக்கம் மாறும்,
என்ன பண்ணாது? மாறாது. இன்றைக்கு பைபிள் வசனம் தேவனுடைய வார்த்தை உண்மைன்னு சொல்லல, சத்தியம்னு சொல்லிருக்கிறார். அது என்னது? சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. மல்கியாவின் புத்தகம், பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகம் மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. சத்திய அவன் வாயில் இருந்த வேதம் வாயில் இருந்தா அந்த வேதம் எப்படிப்பட்டதான்? சத்தியம். அந்த வேதம் எப்படிப்பட்டதான்? சத்தியம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், இன்னைக்கு நம்ம தியானிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த வேதம் சத்தியமாக இருக்கிறது, இந்த வசனம் சத்தியமாக இருக்கிறது, இந்த வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. புரிந்தாங்க? இந்த சத்தியம், இந்த வேதம் நமக்கு சத்தியம், இந்த வசனம் நமக்கு சத்தியம், இந்த வார்த்தை நமக்கு சத்தியம். யோவான் சுவிசேஷம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. வசனத்தை அறிவீர்கள், சொல்லுங்க. வசனத்தை அறிவீர்கள், வசனம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லுங்க. உங்களை விடுதலையாக்கணும் சொல்லல, வார்த்தையாக்குவீர்கள், வார்த்தை உங்களை விடுதலையாக்கணும் சொல்லல. என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே போறதுக்கு காரணம் சத்தியத்தை அறியல. அல்லேலூயா. ஏன்னா சத்துக்கு வரேன், நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், நான் ரட்சிக்க போறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் உபவாசம் பண்றேன், நான் முட்டி போட்டு ஜெபம் பண்றேன், நான் அதிகாலையில ஜெபம் பண்றேன், பைபிளை நல்லா படிக்கிறேன், எல்லாம் கேட்டு. அல்லேலூயா. ஆனா எது உனக்கு விடுதலை கொடுக்க தெரியுமா? சத்தியம் தான். சத்தியம் தான் உனக்கு விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. நோயிலிருந்து விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கும். சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். பேரிலிருந்து விடுதலை கொடுக்கும். கடலிலிருந்து விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. ஆமென். இந்த சத்தியம் நமக்கு விடுதலை கொடுக்க முடியலாம். அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் மாறும். எப்ப மாறும்? சத்தியத்தினாலதான் எல்லாமே மாறும். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த வசனம் சத்தியமாக இருக்கிறது. வேதம் வார்த்தை சத்தியமாக இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா? வேதம் சத்தியமான 5 படிகள். வேதம் சத்தியமான 5 படிகள். அதாவது ஒரு 5 ஸ்டெப்ஸ் கொடுக்கிறேன். ஒரு 5 ஸ்டெப். வேதாகமத்துல இந்த பைபிள் எப்படி சத்தியமான இருக்கு அப்படின்றது ஒரு 5 படிகள். நீங்க எப்படி எழுதிக்கீங்க? சத்தியமான 5 படிகள். ஓகே, பார்க்கலாமா? எத்தனை பேர் பாருங்களேன். பேர் பார்க்க மாட்டீங்களா? அல்லேலூயா. அவ்வளவு பிரபலமா இருக்கு. கொஞ்சம் பார்த்து பிரசனத்தை கேட்கறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, சத்தியமான 5 படிகள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து வாசிங்க. தானியேல் ஸ்பீடா வாசிங்கன்னா நம்ம ஸ்பீடா போயிடலாம். சரிங்களா? தானியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21. சீக்கிரம் படிங்க. தானியேல் 10:21. சீக்கிரமா. வேதம் சத்தியமான 5 விதமான படிகள். சத்திய எழுத்துக்களை, சத்திய எழுத்துக்கள், அது எப்படியா? சத்திய எழுத்துக்கள். அப்பதான் நீங்க வேதம் சத்தியமான முதல் படி என்ன? இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுமே சத்தியம்தான். ஒவ்வொரு எழுத்துமே சத்தியம் தாங்க. அதுல மாறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு எழுத்துக்களை கூட சொல்லணும். அப்பதான் எழுத்துக்களை சொல்லி தராங்க. நான் சொல்லட்டுமா? அந்த எழுத்துக்கள் எப்படிப்பட்டதோ இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களுமே சத்தியமுள்ள எழுத்துக்களாக இருக்கு. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உருவாகிலும் ஒழிந்து போவதில்லை. ஒவ்வொரு எழுத்துக்கு என்ன இருக்குது? சத்தியம். ஒவ்வொரு எழுத்துக்கு என்ன இருக்கு? சத்தியம் இருக்கு. சந்தோஷப்படுங்க. இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் சத்தியம் உள்ள எழுத்துக்கள்.
2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, அது பரிசுத்த எழுத்துக்கள். அது என்ன எழுத்துக்கலாம்? பரிசுத்த எழுத்துக்கள். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு எழுத்துக்களுமே என்னது? சத்தியம் நிறைந்த எழுத்துக்கள். நம்பர் 2, வேதம் சத்தியமான இரண்டாவது படி. ஃபர்ஸ்ட் படி என்னது? ஃபர்ஸ்ட் படி என்னது? அது பரதாமா பண்ணீங்கன்னா எப்படி அப்போ? அதுதான் பைபிள் சர்ச்சுக்கு வரும்போது பைபிள், ஒரு டைரி, ஒரு பெண்ணு, இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் அதெல்லாம் எழுதுறது. இது நீங்க எத்தனை அதுல நமக்கு அது புரியப்படுது, ஏன் செய்ய மாட்டீங்க எனக்கு தெரியல. அல்லேலூயா. உலக படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒழுங்கு உட்கார்ந்து படிக்கணும். ஆனா ஆவிக்குரிய படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. என்னதான் உலக படிப்பு படிச்சாலும் ஆவிக்குரிய படிப்பு படிச்சாலும் அது மண்டையில ஏறும். விலங்குறவங்க மாத்திரம் ஆமை கடல்ல போய் சொல்லணும். அல்லேலூயா. எடுத்துட்டு வந்து அதெல்லாம் எழுதுறது ரொம்ப நல்லது. இல்ல இப்ப எழுத படிக்குது, அப்ப கணக்கெல்லாம் எப்படி எழுதுறீங்க? சும்மா அதை எழுத படிக்கிறேன் சாதாரண கூடாது. வீட்டுல உட்காந்து எழுதுறீங்கல்ல, சீக்கிரமா சீட்டு எழுதுறீங்கல்ல, அதெல்லாம் எழுதுறது ஏதோ இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதே மாதிரிதான் தெரிஞ்ச அளவுக்கு எழுது. தெரிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, நம்ம பலத்தை நம்ம பலம் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் கற்று சொல்றாரு. உங்க பலத்துக்கு புரிஞ்சவங்க மாதிரி டைரி, பேனா, பைபிள் இதோடதான் தச்சு வரணும். சரிங்களா? நோட்ஸ் என்ன பண்ண எடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். இல்ல நான் சொல்லுவாரு, நீ நோட்ல எழுது, நாட்ல எழுத மாட்டேன். முதல்ல நோட்ல எழுது, அதுக்கப்புறம் தான் ஆட்டுக்கு போகும். வேதம் சத்தியமான முதல் படி என்னது? ஒவ்வொரு எழுத்துக்களுமே என்னதான்? சத்தியம் தான். எழுத்துக்களே என்னதான்? சத்தியம் தான். நம்பர் 2, நீதிமொழிகள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சீக்கிரம் வாசியுங்கள். நீதிமொழிகள் புத்தகம் 22:20. சீக்கிரமாக. சத்திய வார்த்தைகள் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கு. நம்பர் 2, இதுல வார்த்தைகளும் சத்தியம். ஒவ்வொரு வார்த்தைகளுமே சத்தியம். ஒவ்வொரு எழுத்துக்களுமே சத்தியம். இரண்டாவது, ஒவ்வொரு வார்த்தைகளுமே என்னதான்? சத்தியம். அல்லேலூயா. அதாவது இறைவேதத்தில் சொல்றாங்க. இறைவேதத்தில் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை நான் உட்கொண்டேன். என்ன வார்த்தைகள் என்னதான்? சத்தியம். மரணத்துக்கு கிடைச்ச உடனே என்ன பண்ணிட்டேன், நான் உட்கொண்டேன் அப்படின்னு சொல்றான் இறைவேதத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு வார்த்தைகள் பேசுறாங்க. அல்லேலூயா. நாம எவ்வளவு வார்த்தைகள் ஒரு நாள்ல பேசுறோம். எவ்வளவு வார்த்தைகள் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. ஆனா எந்த வார்த்தைக்கும் சத்தியம் இல்ல. இந்த வார்த்தைக்கு நான் சத்தியம், சத்தியம் நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நானும் சொன்னேன் கேட்பாங்க. சொல்லிட்டு நானா சொன்னேன், நாம சொல்லவே இல்லையே அப்படின்வாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த வார்த்தை சொன்னதுதான். என்ன வார்த்தை? சத்தியம். ஒவ்வொரு வார்த்தைகளுமே என்னது? சத்தியம். ஃபர்ஸ்ட் சொன்னேன், வேதம் சத்தியமான ஒவ்வொரு எழுத்துக்களுமே சத்தியம் தான். இரண்டாவது, ஒவ்வொரு வார்த்தைகளுமே சத்தியம். மூணாவது, பிரசங்கியின் புத்தகம் 12 வசனத்தை சீக்கிரமா எடுங்கள். பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிரசங்கி 12:10. வார்த்தைகளை பிரசங்கியை எழுதின வார்த்தை செம்மையும் சத்தியமாக செம்மையும் சத்தியம் வாக்கியங்கள். கவனிங்க. அப்போ இதுல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கியங்களுமே சத்தியம் தான். சொன்னேன், எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களுமே சத்தியம். இரண்டாவது, இதுல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே சத்தியம். மூணாவது, இதுல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கியங்களும் சத்தியம் தான். நான் சொல்றது எப்படி பார்த்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது என்னதான்? சத்தியம். நீங்க கவனிங்க, எவ்வளவு அரசியல்வாதிகள், சில சினிமாவில் இருக்கக்கூடிய திறமைசாலிகள், அதாவது அடுக்குமொழிகள்ல பேசுறாங்க. பாத்தீங்களா? அடுக்குமொழிகள்ல தங்கள் வாக்கியங்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படி எடுத்து உரைப்பாங்க. அவங்களாம் பேசணும், அப்படியே எடுப்பாங்க. தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அந்த திறமைகள் எல்லாத்தையும் ஆதரிக்க கொண்டு வருவாங்க. நம்மளை விட நல்லா பேசுறது எவ்வளவு பேர் அரசியல் இருக்கிறாங்க. நம்மளோட நல்லா அடுக்குமொழியில பேசுறது தெரிஞ்சவங்க இன்னைக்கு சினிமா ஃபீல்ட்ல என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. ஆனா கவனிங்க, அவங்க எல்லார விட
கர்த்தர் இன்னைக்கு படிப்பறிவு இல்லாத, பலன் இல்லாத, ஞானம் இல்லாத, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை எடுத்து அலங்காரப்படுத்தி அவர்களை கர்த்தர் பயன்படுத்தி அவர்கள் வாக்கியங்கள் மூலமாக கர்த்தர் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினார். அவங்க கூட தான் அடுத்த மொழிகள் வாக்கியங்கள் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அது ஒண்ணுமே செய்யல. ஆனா இந்த வார்த்தைகளை கவனிங்க, ஒரு படிப்பறிவில்லாத ஒரு பேரு பேசும்போது கர்த்தர் இதை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். ஏனென்றால் அவர்கள் பேசுறது, அரசியல்வாதிகள் பேசுறது, சினிமா ஃபீல்ட்ல பேசுறது வெறும் வாக்கியங்கள். இன்று தேவ பிள்ளைகள் பேசுகிறதோ சத்தியம் நிறைந்த வாக்கியங்களாக இருக்கிறது. இது அற்புதங்களை செய்யக்கூடியது. இதுல எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களுமே ஏன் நம்ம திருப்பி கேட்கறோம் தெரியுமா? ஏன் நம்ம திருப்பி கேட்கறோம்? எப்பதான் பாசம் பண்ணி கேட்கணும். ஏன் போர் அடிக்குதா? இல்ல அப்புறம் என்ன அடிக்கிறோம்? உங்களுக்கு கொஞ்சம் வந்து நீங்க நிறைய ஒண்ணுமே எழுதுது. நீங்க அப்படியே கேட்டு போயிட்டீங்கன்னா என்ன தெரியும்? சர்ச்சுக்கு வந்து அப்படியே என்ன பண்ண கூடாது. ஏதாவது ஆண்டவர் உங்ககிட்ட ஏதாவது போகணும், ஏதாவது நீங்க வாங்கிட்டு தான் என்ன பண்ணணும். எத்தனையோ இடத்துக்கு போறோம், நொந்து பரிதாம சக்கையா பிழியப்பட்டு வெளியே வரும். ஆனா தேவ சமூகம் மட்டும்தான் சத்தியமான பஸ் படிக்கிறது முதல் ஸ்டெப்ஸ். எழுதப்பட்ட திருப்பி 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 சத்தியம் சத்தியம் சொல்லக்கூடாது. இவ்வளவு வழக்கமா சொல்லணும். சொல்லுங்க. எழுதப்பட்ட ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் என்னது? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் படி என்னது? அப்போ என்ன கவனிக்கிறீங்க? கவனிக்கிறீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன நானே? எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுமே சத்தியம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். புரியுதா இல்லையா? இந்த அளவுக்கு எதையும் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களுமே சத்தியம். இரண்டாவது எழுதப்பட்ட வார்த்தைகளுமே சத்தியம். மூன்றாவது எழுதப்பட்ட ஒவ்வொரு வாக்கியங்கள். வார்த்தைக்கும் வாக்கியங்களுக்கும் வார்த்தை என்னது? ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஒரு வார்த்தை. என்ன நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வார்த்தை சொல்லுங்க? ஒரு வார்த்தை. இது புத்தகம். இது புத்தகம், அது ஒரு வார்த்தை. நான் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், இது வாக்கியம். டீச்சர் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி இது புரியுதுங்களா? இப்போ கவனிங்க. இத நீ வார்த்தையா எழுத்தா பார்த்தாலும் சத்தியம் தான், வார்த்தையா பார்த்தாலும் சத்தியம் தான், வாக்கியமா பார்த்தாலும் சத்தியம் தான். இன்னும் சொல்லுவாங்க கீழே அப்படி. அதனாலதான் பேதுரு சொல்றான், 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்கள் படி போதிக்க கடவுள். அப்ப எப்படி போதிக்கணுமா? வாக்கியம் தேவனுடைய. ஏன்னா அந்த வாக்கியத்துல என்ன இருக்கு? சத்தியம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். நம்பர் 4 சங்கீதம் புத்தகம் 119 சங்கீதம் 160 119 160 வாசிக்கலாமா? 119 160. உங்களுடைய வசனம் சமூலமும் சத்தியம். அல்லேலூயா. நம்பர் 4 வசனமே சத்தியம். ஃபர்ஸ்ட் சொன்னேன் எழுத்துக்களும் சத்தியம். இரண்டாவது வார்த்தைகளும் சத்தியம். மூணாவது வாக்கியங்களும் சத்தியம். நாலாவது வசனமே சத்தியம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவேதான் இந்த வசனம் நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனம் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த வசனம் நம்மை ஆரோக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ வசனம் இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய வசனம் தான் சத்தியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்றீங்களா? போலாமா? வசனமே வசனமே. இதுல இருக்க எல்லா வசனமே என்னதான்? நீ எடுத்தா பார்த்தாலும் சத்தியம், வார்த்தையா பார்த்தாலும் சத்தியம், வாக்கியமா பார்த்தாலும் சத்தியம், வசனமா பார்த்தாலும் வசனமா. இப்ப பாத்தீங்கன்னா யோகான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 33 வசனமா பார்த்தாலும் சத்தியம் தான். சொல்றது என்ன சொல்ல? ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னதான்
இது சத்தியம் தான். சத்தியம். லாஸ்ட் சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம் 142 வசனம். 119 142. உம்முடைய நீதி உம்முடைய நீதி நித்திய நீதி, நித்திய நீதி, உம்முடைய வேதம் உம்முடைய வேதம் சத்தியம். சத்தியம். வேதமே சத்தியம். நீ ஃபுல் ஹோல் பைபிள் எடுத்தாலும் என்னதான் சத்தியம். சத்தியம். புரியுதா? வேதமே சத்தியம். கலங்குறோம் நாமே. ஆமென். தெரியுமாங்க, இந்த பைபிள் உலகத்துல இன்றைக்கு அச்சடிக்கப்படும் வேலைகள், வேதாகமத்தை அச்சடிக்கும் அந்த காலகட்டத்திலே இதோடு கூட எத்தனையோ புத்தகங்களை அச்சடித்தார்கள். அல்லேலூயா. வேதாகமம் அச்சடிக்கப்படும் போது வேதாகமத்தோடு கூட எத்தனையோ புத்தகத்தை அச்சடித்தார்கள். ஆனால் அந்த புத்தகங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை. ஆனால் வேதம் ஒன்றுதான் உலகத்தின் மூளை முடுக்குகளிலும் சென்று பாவியை நீதிமானாக, பலவீனமானவரை ஆரோக்கியமானவரை, ஏழையை ஐஸ்வர்யவானாக, ஒதுக்கப்பட்டவரை சுத்திகரிக்கப்பட்டவனாக, ஏழையை பணக்காரனாக, புறக்கணிக்கப்பட்டவனை தேவனுடைய ஊழியராக இந்த வேதம் நிறுத்திக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வேதம் சத்தியமாக இருக்கிறது. இது சத்தியமாக இருக்கிறது. இது என்றைக்கும் சத்தியமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்பது வந்துடலாமா? வந்துடலாம். ஃபர்ஸ்ட்ல வந்துடலாம். ஓகே, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், வேதம் சத்தியமான 5 படிகள். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நடந்து போக மாட்டேன். ஒவ்வொரு எழுத்துக்களும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இதுல எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு சத்தியம். ஒவ்வொரு எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு சத்தியம். எழுதுனா பாத்தீங்கன்னா லார்ட் அப்படி எடுத்துட்டீங்கன்னா LORD, எழுதுனா LO. அப்ப எல்லும் சத்தியம் தான், ஓவும் சத்தியம் தான், ஆரும் சத்தியம் தான், டீயும் சத்தியம் தான். அப்ப லார்ட் வார்த்தை அப்படி எடுத்தாலும் அது ஒண்ணுதான். அதுவும் சத்தியம். விளங்குதுங்களா? எழுத்துக்கள் சத்தியம், சத்தியம். மூணாவது, ஒவ்வொரு வாக்கியங்களும் சத்தியம். அல்லேலூயா. நம்பர் 4, ஒவ்வொரு வசனமும் இருக்குதான். ஒரு வசனமா பிரிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வசனமா இத்தனை அதிகாரம், இத்தனை வசனம் அப்படின்னு புரியுது. அப்ப வசனமா பார்த்தாலும் இது சத்தியம் தான். நம்பர் 5 கடைசியா சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. வேதமே சத்தியம். இந்த சத்திய வேதமாக இருக்கிறது. சத்திய வேதத்துக்கு சொந்தக்காரர், சத்திய பரனாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் அந்த சத்திய வேதத்தை இன்றைக்கு நம்முடைய கரத்திலே நம்முடைய தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சந்தோஷம். ஆமென். எனக்கு சந்தோஷம். ஆமென். பாருங்களா? ஓகே, பைபிள்ல இந்த சத்தியம் என்னன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். சத்தியம் நிறைய பேருக்கு சத்தியம் எனக்கு தெரியும். சத்தியம் என்னங்க? சத்தியம் தெரியும். சத்தியம் தெரியாதவங்க போயிட்டு சொல்லுவோம் பாத்தீங்களா? அப்ப சத்தியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நிறைய கிறிஸ்தவர்களுக்கே பதில் சொல்ல தெரியும். சத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல தெரியும். நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி பைபிள்ல ஒருத்தர் கேட்டார், சத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்டார். அவர் யாரு கேட்டாருன்னா ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்டார். சூப்பர்ல, ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்டார். அந்த மனுஷன் அவர்கிட்டே கேட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா பிலாத்து. யார் கேட்டா? பிலாத்து தான் அந்த கேள்வி என்ன பண்ணா கேட்டான். பசிக்கலாமா? பசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் எடுங்க. எல்லாம் ஸ்பீடா எடுங்க. யோவான் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம். சீக்கிரமாய் வாசிங்க. 37 38. சீக்கிரமா சீக்கிரம். பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவாக இருந்து நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனோ என் சத்தம் என்ன பண்றான்? கேட்கிறான். அப்ப கவனிங்க, இயேசு இந்த வார்த்தையை சொல்றாரு. சத்தியவான் எவனோ, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தப்பா, நான் சத்தியவான் எவனோ சத்தம் என்ன பண்றான்? கேட்கிறான் அப்படின்னு இந்த வார்த்தை யாருக்கு சொல்றாரு தெரியுமா? பிலாத்து கிட்ட சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? பிலாத்து கிட்ட சொல்றாரு. பிலாத்து இதை கேட்ட உடனே அவன் ஒரு கொஸ்டின் கேட்கிறான் இயேசுவிடத்துல. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். சத்தியமாவது என்ன என்றாலும் நீ நல்ல கேள்வியில சூப்பர் கேள்வி கேட்கணும் இல்ல? இயேசு தண்டனை கொடுத்தவன் அவன் தான். ஆனா கேட்ட கேள்வி பாருங்க, சூப்பரான சொல்லிட்டான். கேட்டு என்ன ஒரு வருத்தம்னா, இவன் கேட்டான். ஆனா இயேசு பதில் சொல்ற வரைக்கும் அவன் அங்க இல்ல, வெளியே போயிட்டான். போட்டிருக்கு
என்ன என்றால் மறுபடியும் அவன் யூதர்களிடத்திலே வெளியே அங்கே அண்ணா ரொம்ப அவசரமா வெளியே போனேன். நீ கொஞ்ச நேரம் உள்ள இருந்தீங்கன்னா கருத்துங்களா, நீ கொஞ்ச நேரம் உள்ள இருந்தீங்கன்னா என் ஆண்டவர் ரொம்ப அழகான விளக்கங்களை உனக்கு கொடுத்திருப்பாரு. கேட்டான். ஆனா ஏசு பதில் சொல்ற வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியல, அங்க நிக்க முடியல, வெளியே பதில் சொல்ல முடியாது. உள்ள இருந்தா சூப்பரா ஆண்டவர் பதில் கொடுத்திருக்காரு. நான் படிக்கும்போது ரொம்ப அதை நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம், படிச்சிருக்கலாம். அப்பதான் நீங்க சத்தியமாவது என்ன என்று கேட்டான். அப்படின்னா என்ன சத்தியம் என்றால் என்ன என்று கேட்டான். அப்போ இயேசு பதில் சொல்ற வரைக்கும் அவனால நிற்க முடியல. ஆனா அவன் வெளியே என்ன பண்ணிட்டான், அவன் போயிட்டான். இயேசு பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் நாம இன்றைக்கு வேதத்தின் ஆதாரத்திலே சத்தியம் என்றால் என்ன என்று பார்க்க போகிறோம். பார்க்கணும், என்ன போய் பார்க்கலாம். சத்தியம் என்றால் என்ன பார்க்கலாமா? சத்தியம் என்றால் என்ன? அல்லேலூயா, ஆமென். சத்தியம் என்றால் என்ன? வருவான் என்ன நேரம் நிமிந்து உட்கார்ந்து அல்லேலூயா சைத்தான் நிமிந்து உட்கார்ந்து அல்லேலூயா சொல்லலாமா? ஓகே, சத்தியம் என்றால் என்ன? வருவான் யாத்ராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அங்கே அவருக்கு நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். மேகத்தின் கீழே இறங்கி அவங்க கிட்ட வந்துட்டு மோசைகிட்ட வந்துட்டு அவர் நாமத்தை என்ன பண்றாருன்னா கூறுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பேர் என்னன்னு சொல்றாரு. அவர் யாருன்னு சொல்றாரு, அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்றாரு. சரிங்களா? நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னது யாரு? எல்லாம் தலை கொண்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், சொன்னது யாரு? இத சொன்னது யாரு? இத சொன்னது யாரு? சொன்னது யாரு? சொன்னாரு. சொன்னது யாரு? தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யார் சொல்றீங்க? இயேசு சொல்லுங்க. கவனிங்க, சொன்னது யாரு? தேவன். அங்க யாரை பற்றி வெளிப்படுத்தி கொண்டுக்கிறாங்க என்றால் யெகோவா தேவனை பற்றி வெளிப்படுத்தி கொண்டுக்கிறாங்க. அவர் தம்மை குறித்து வெளிப்படுத்தும் போது சொல்றாரு, நான் திரும்பி உள்ளவரப்பா, தயவுள்ளவர். ஆனா யாரு? சத்தியம் உள்ளவர். அல்லேலூயா. அப்ப சத்தியம் என்றால் என்ன? பிதாவானவரே சத்தியமாக இருக்கிறார். பிதாவானவரே சத்தியமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் அது பழைய புதிய ஏற்பாட்டுல பார்க்கணும். ஆதாரம் பார்க்கணுமா? யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை திரும்பி எல்லாரும். யோவான் புத்தகம் சும்மா பைபிள் நல்லா இருக்கும். யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று. தேவன் சக்தி இந்த வார்த்தை சொல்றது யாரு? இயேசு. அப்ப தேவன் சத்தியம் உள்ளவர் சொல்றாரு. அப்ப யார் பத்தி சொல்றாரு? பிதா பத்தி சொல்றாரு. யார பத்தி சொல்றாரு? பிதா பத்தி. இப்ப சொல்லுங்க, பிதாவானவரே சத்தியம். ஆமென். பிதாவானவரே சத்தியம். இன்னும் யோவான் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 7:28. அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர். என்னை அனுப்பினவர் யாரு? என்னை அனுப்பினவர் யாரு? என்னை அனுப்பினவர் யாரு? சத்தியம் உள்ளவர். அல்லேலூயா. அப்ப இயேசுவை அனுப்பினவர் யாரு? பிதா. இயேசுவே சொல்றாரு, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் என்று. அப்ப இயேசுவே வாயால சொல்லிட்டாரு, என் பிதா சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சத்தியம் என்றால் என்ன? பிதாவானவரே சத்தியமாக இருக்கிறார். 8ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அடுத்து 8ஆம் அதிகாரம் வரியில திரும்ப வாங்க. 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. 8:26 சீக்கிரமாக. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர்.
உள்ளவர். இது இயேசு என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். அப்ப கவனிங்க, இந்த வசனத்தை சொல்லுது, இங்கேயே சொல்றாரு என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். அப்ப பிதாவானவரே, சொல்லுங்க, பிதாவானவரே சத்தியம் என்றால் என்ன? சொல்லணும், ஒழுங்கா சொல்லணும். சத்தியம் என்றால் என்ன? பிதாவானவரே, பிதாவானவரே சத்தியம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தும் போது எப்படி பேசுகிறார்? 65:16 வசனம். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவர் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பார். எப்படி? சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பார். பூமியிலே ஆணையிடுகிறவர் சத்திய தேவனுக்குள் ஆணையிடுவார். அப்ப இந்த ரெண்டு வார்த்தையில சொல்லுது, சத்திய தேவன், சத்திய தேவன். இந்த தேவன் சொன்னது யாருன்னா பிதாவானவர். கலங்குதுங்களா? இப்ப கலந்துரும் மாதிரி நாம கை தூக்கலாம், திருப்பி பஸ்ல சாப்பிடுவோமா? அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன விளங்குது? விளங்குது, ஆனா விளங்குது அப்படிங்களா? என்ன விளங்குது? சத்தியம் என்றால் என்ன? பிதாவானவரே, பிதாவானவரே, பிதாவானவரே. நம்ம 2வது பாயிண்ட் பார்க்கலாமா? சத்தியம் தெரியுமான்னு கேட்டா நம்ப கூடாது. மொழி கூடாது. செகண்ட் அசம்பிளி விசுவாசிகள் சத்தியம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 14:6. சீக்கிரமாய் படியுங்கள். அதுக்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். போதும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நம்பர் 2, சத்தியம் என்றால் என்ன? இயேசுவே சத்தியம். இயேசுவே சத்தியம். நம்ம ஆண்டவர் இயேசுவே சத்தியம். யாருக்கு சத்தியம்? சத்தியம் என்றால் என்னங்க? இயேசு நாம சத்தியம். எங்க ஆண்டவர் பேசிய நாம சத்தியம். எங்க ரட்சகர் நாம சத்தியம். எங்க கர்த்தர் நாம சத்தியம். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் வாய் சத்தியத்தை விளக்கும். என் வாய் சத்தியத்தை. நீதிமொழிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஞானத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இங்க ஞானம் ஏற்கனவே நான் சொல்லுகிறேன். ஞானம் 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 என்று எழுதும் போதெல்லாம் இயேசு என்று நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல என்ன பார்க்கணும்? இயேசு பார்க்கணும். என் வாய் என்னது விளம்பம்? சத்தியத்தை விளம்பம். அப்போ இயேசுவின் வாய் சத்தியத்தை விளம்பம். சத்தியமாகல. அதனால யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் அது தேவனாய் இருந்தது. ஓகே. ஃபர்ஸ்ட் வசனம். அதிலே 14ஆம் வசனம் வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன பண்ணாரா? வாசம் பண்ணினார். நமக்குள்ள என்ன பண்ணாரா? வாசம் பண்ணினார். அப்ப கவனிங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது. சொல்லுங்க. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தால் தேவனிடத்தில் இருக்குது. அல்லேலூயா. இப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி. யார் மாம்சமா வந்தாங்க? மாம்சமா இந்த உலகத்துல நமக்காக வெளிப்பட்டவர் யாரு? இன்னும் பரிதாபமா நீங்க கூட மாம்சமா இந்த உலகத்துல நமக்காக வெளிப்பட்டவர் யாரு? அப்ப மேசியா என்னவா மாறிட்டாரு? அந்த வார்த்தை மாம்சமாகி. கரெக்டா? அந்த வார்த்தை தான் அந்த 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை 11ஆம் வசனத்துல சொல்லி மாம்சமாயிடுச்சு. கரெக்டா? மாம்சமாகி அந்த மாம்சம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த சத்தியம் தான் நமக்காக வெளிப்பட்டது. அந்த சத்தியத்தை தான் பிதாவாகிய தேவன் நமக்காக அனுப்பினார். அந்த சத்தியம் தான் நம்ம விடுதலை. சொல்லுங்க. அப்ப ஏசுதான் பேச மாட்டீங்க. எவ்வளவு பேசுறேன்? ஏசுதான். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிதாவானவரே சத்தியம். இரண்டாவது
அல்லது யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம், யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் என்னன்னு சொல்லிட்டு ஆனால் வாசிங்க 32ஆம் வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. என்ன பாருங்க, பாத்துட்டீங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இப்ப யார் சத்தியம்? இயேசுவான சத்தியம். இப்ப இதை எப்படி படிக்கணும் பாரு. யார் சத்தியம்? இயேசுவே சத்தியம். இப்ப அந்த வசனத்தை எப்படி படிக்கணும்? இயேசுவை அறிவீர்கள், சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க, இது அப்படியே கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு 3-4 வருஷம் தள்ளி கீழே கன்ஃபார்ம் பண்ணி திருப்பி சொல்றேன். 36 வாசி. குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், அதை கன்ஃபார்ம் பண்ற. கை கை உங்களை விடுதலையாக்கினால் நினைவாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். பிதாவானவரே போயிடலாமா? போயிடலாமா? இந்த பக்கம் போகணுமா? போலாம். சரி போலாம். வாசிக்கலாமா? யோவான் புத்தகம் எல்லாம் யோவான் தான் இருக்கு. சத்தியமே அங்கதான் இருக்கு. சரி ஓகே. யோவான் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசி. 16-13. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். என்ன பேரு? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்ப என்ன போட்டிருக்கு? யாரு சத்தியமா? பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே சத்தியம். சத்தியம் சத்திய ஆவி, சத்திய ஆவி. பொய் ஆவியா இருக்குது உலகத்துல. மாய்மால ஆவி இருக்குது, வஞ்சிக்கிற ஆவி இருக்குது, ஏமாத்துகிற ஆவி இருக்கு, பொய் பித்தலாட்டம் பண்ணுகிற ஆவி இருக்குது. ஆனா இந்த ஆவிகளுக்கு நடுவுல சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை அவர் நடத்துவார். சத்தியம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவரே சத்தியம். பரிசுத்த ஆவியானவரே சத்தியம். யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14. யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 14 14ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேவனை உங்களுக்கு அனுப்புவார். சத்தியம் தான். யாரு? நானே வழியும் சத்தியம். நான் சத்தியம் தான். ஆனா உங்க கூடவே முடியாது, நானு இருக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? குடிச்சு என்ன கொலை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? 3 நாள் போய் தேர்ந்துருவேன். போய் தேர்ந்து உங்க கூட இருக்க முடியாது. விடாப்படிய வலது வாரத்துல போயிட்டு நான் உட்காரணும். ஆனா என்ன, நான் உங்களுக்கு சத்தியமா இருந்தது போல உங்களுக்கு ஒரு சத்திய ஆவியானவரை அனுப்புறேன். சத்திய ஆவியானவரை அனுப்புறேன். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். கரங்களை உயர்த்தி அலையா சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே சத்தியம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நமக்கு உறவு இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5:6. இவரே ஜலத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர்
ஆவியானவர் சத்தியமாகையால். ஆவியானவர் யாரா? சத்தியமாகையால். அப்ப ஆவியானவர் சத்தியம். ஆவியானவர் யாரு? சத்தியம். ஆவியானவர் யாரு? சத்தியம். புரிஞ்சவங்க அலேலுயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியம் என்றால் என்ன? பசு. பிதாவானவரே சத்தியம். எங்க பக்கம்? நம்பர் 2 சத்தியம். நம்பர் 3 மூணு எல்லாம் டோட்டல் எல்லாம் சொல்லுவாங்க. சத்தம் சத்தியம். ஆவியானவரே சத்தியம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சத்தியமானதற்கான படிகள் 5 படிகள். இதில் எழுதப்பட்ட எல்லா எழுத்துக்களும் சத்தியம், எல்லா வார்த்தைகளும் சத்தியம், எல்லா வாக்கியங்களும் சத்தியம், அப்புறம் எல்லா வசனமும் சத்தியம். All Bible வேதமே சத்தியம். இப்ப சத்தியம் என்ன? பிதாவானவரே சத்தியம், இயேசுவானவரே சத்தியம், பரிசுத்த ஆவியானவரே சத்தியம். அல்லேலூயா. சத்தியம் என்னன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். திருத்துவ தேவனை ஆராதிக்கிற சபை எதுவோ, திருத்துவ தேவனை போதிக்கிற சபை எதுவோ, திருத்துவ தேவனுடைய வழிகளிலே வழிநடத்தி கொண்டு போகிற சபை எதுவோ, அந்த சபைதான் சத்தியத்திலே நிலைக்கிறது. திருத்துவ தேவனை நாம் ஆராதிக்கும் போது, திருத்துவ தேவனிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளும் போது, திருத்துவ தேவனுடைய வழிகளை நாம் நடக்கும் போது நாம் சத்தியத்திலே நிலைக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுது, ஜெகோவா ஒன்ன மட்டும் முடிச்சுட்டோம். சில பேர் ஜீசஸ், சில பேர் பரிசுத்த ஆவியோட காலம், நல்ல பரிசுத்த ஆவியாளர் மட்டும். அதனாலதான் சத்தியம் புரட்டப்படும், அதனாலதான் சத்தியம் தள்ளுபடியாகும், அதனாலதான் சத்தியம் பின்னிட்டு போகுது. பிதாவே சத்தியம், குமாரனே சத்தியம், ஆவியானவரே திருத்துவ தேவனே சத்தியமானவர்களாயிருக்கிறார். திருத்துவ தேவனை ஆராதிக்கிற போதிக்கிற சபைதான் நம்முடைய சபை. சத்தியத்தினாலே நம்மை நடத்தி கொள்ளுகிற, சத்தியத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபையை போதித்து நடத்தினார். ஒரு காரியத்தை ஸ்பீடா சொல்லி முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சத்தியத்தை வாங்கி அதை நிற்காது. சில பேர் சத்தியத்தை விட்டுறோம், சில பேர் இயேசு விட்டுறாங்க, சில பேர் பரிசுத்த இயேசு மட்டும் பிடிச்சிட்டு பிதாவையும் பேசணும், பரிசுத்த ஆவியை விட்டுறாங்க. சில பேர் பிதாவை மட்டும் பிடிச்சிட்டு பரிசுத்த ஆவியை விட்டுறாங்க. சில பேர் பரிசுத்த ஆவியை மட்டும் பிடிச்சிட்டு பிதாவை பண்ணிடுறாங்க. அடுத்த பேரை சொல்றது நீதிமொழி 23:23. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. சத்தியத்தை வாங்கு, அது என்ன பண்ணாது? எத்தனை பேர் வாங்க போறீங்க? சத்தியத்தை நாம் எப்படி நிலைத்திருக்க முடியும்? 3 காரியங்களை வேகமா சொல்லி முடிச்சோம். ஓகே, பார்க்கலாமா? நிலைத்திருப்பது எப்படி? சத்தியம்னா சத்தியத்தின் படிகள் பார்க்கணும். சத்தியம் என்றால் என்னன்னு பார்க்கணும். இப்போ சத்தியத்தில் நிலைத்திருக்கணும்னு ஆதியத்தை பார்க்கலாமா? சத்தியத்தில் நிலைத்திருப்பது எப்படி? யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். சீக்கிரம் படிங்கள். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருந்தீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் இருந்து எடுத்து பேசுகிறான். இந்த வசனத்தின்படி, இந்த வசனத்தை எல்லாம் பாத்தீங்களா? எல்லாம் கவனிச்சீங்களா? எல்லாம் எடுத்தீங்களா? அது வசனம் பக்கத்துல நீங்க பக்கம் சொல்லணுமா? நீங்க சொல்லுங்க எனக்கு. எல்லாம் எடுத்தீங்களா? அங்கதான் இருக்கீங்க. இந்த வசனத்துல நம்ம ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் எடுக்க போறோம். என்னன்னா, சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அப்ப நம்ம என்ன பாக்குறோம்? இப்போ சத்தியத்தில் நிலைத்திருப்பது எப்படின்னு பாக்குறோம். கரெக்டுங்களா? இப்ப ஏன் சொல்றேன்?
பிசாசு சொல்ற யார சொல்றாரு? யார பத்தி சொல்றாரு? பிசாசு பத்தி சொல்றாரு. இப்ப ஏசுவே சொல்றாரு அவன்கிட்ட சத்தியம் இல்லைன்றது. இப்போ என்ன இப்படி பார்க்கும்போது எல்லாம் கவனிச்சா வந்து புரியும். மத்திய 4ஆம் அதிகாரம் யாரும் எடுக்க வேண்டாம். சரிங்களா? இப்ப 4ஆம் அதிகாரத்துல என்ன சம்பவம் நடந்துச்சு சொல்லுவேன். சோதிக்கும் போது அவன் அநேக தரம் பயன்படுத்தினது எது? வசனம். எதை பயன்படுத்தினா? ஏசு வசனம் பேசுவோ இவனு என்ன பண்றான்? ஏசு திருப்பி வசனம் பேசுவோ இவனும் வசனம் பேசுவான். திருப்பி ஏசு வசனம் பேசுவோ இவனு என்ன பண்றான்? அப்போ இவனுக்கு வசனம் நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்ப இயேசு நீங்க சொல்றத பாருங்க, சத்தியம் அவனுக்குள் இல்லாதபடினா சத்தியம் அவனுக்குள்ள இல்லைன்றது. அப்ப அங்க பார்த்தா அவன் நல்ல வசனம் பண்ணுது. அப்ப இயேசு தான் சொல்றாரு அவனுக்கு சத்தியம் இல்லைன்றாரு. அப்ப இயேசு போய் சொல்றாரு? இயேசு போய் தான் சொல்ல மாட்டாரு. ஏன்னா சத்தியம் மனுஷன் உண்மைதான் நம்ம சத்தியத்தை தான் நம்ம பண்ணுவாரு பேசுவாரு. அப்படின்னா என்ன இருக்கும்? அங்க பார்த்தா அவனுக்கு நல்ல வசனம் தெரியுது. பொதுவாகவே வசனத்தை நல்லா கரைச்சு அவன் குடிச்சிருக்க நல்லா வசனம் தெரியும். ஆனா இங்க ஏசு அவனுக்கு சத்தியம் இல்லைன்றது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கவனிங்க, நல்லா புரிஞ்சுங்க. என்ன கவனிக்கிறீங்களா? சத்தியத்துல நீங்க நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் வெறும் வசனத்தை மட்டும் படிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. வசனத்துல இருக்கிற சத்தியத்தை தோண்டி எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நான் சொல்றது அப்ப பிசாசுக்கு ஏன் சத்தியம் இல்லைன்னு காணுது? அவன்தான் வசனம் தெரியுமே. உனதான் பாக்குறேன் 14ஆம் அதிகாரத்துல பாக்குறேன். அப்ப அவனுக்கு வசனம் தெரியுமே. அப்ப எப்படி அவனுக்கு இல்லைன்றதுனா அவனுக்கு வெறும் வசனம் கொடுத்து அவனுக்கு என்ன தெரியும்? வெறும் வசனம் தெரியும், வசனம் தெரியும், பைபிள் தெரியும், வார்த்தை தெரியும். கவனிங்க, வசனம் நீங்கள் படிக்கலாம். அந்த வசனத்தின் ஆழத்துல நீங்க போகும்போது உங்களுக்கு கிடைக்கிற பொக்கிஷம் சத்தியமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வஸ்திரத்தை மட்டும் அப்படியே படிச்சுட்டே கூடாது. படிக்கணும். ஒரு நாளைக்கு சில பேர் 10 முறை படிச்சு தெரியுமா? 10 முறை நான் கேட்டுமா, நீ இப்ப சத்தியத்தை பார்க்காம நீ என்ன சொல்றது படிச்சாலும் என்னமான பிரோஜனமே? ஏன்னா நீ வாய்ப்பாடு ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ண? வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ண. இப்ப என்ன பண்ற? வசனத்தை மனப்பாடம் பண்ற. அவ்வளவுதான். வெறும் படிச்சு மனப்பாடம் செய்வதனால ஒன்றுமில்லை, படிப்பதனால ஒன்றுமில்லை. படிக்க நான் படிக்கிறதுக்கு விரோதம் இல்லை, நானும் படிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன். நான் படிக்கும்போது என் பொண்ணு கேட்பாங்க, மம்மி இன்னைக்கு எத்தனை அதிகாரம் படிச்சீங்கன்னு கேட்பான். நானும் படிக்கிறேன். படிக்கிறது தவறு இல்லை. படிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? அதுல இருக்கிற சத்தியத்தை தோண்டி எடுக்கணும். ஆனா இந்த பிசாசு தோன்றதான் முடியாது. அவன் வெறும் வசனத்தை மட்டும் தான் பண்ணான். நல்லா அறிஞ்சிருந்தான். அவன் வந்து சத்தியம் பிடிக்காது. சத்தியத்தை அவன் என்ன பண்ண தோண்டல. அதனால மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 7 மட்டும் வச்சீங்க சரிங்களா? ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் அங்க இருக்கலாம். ஏசு அவனுக்கு நேரா வருகிறாரு. உடனே இந்த பிசாசு சொல்லுது, தாவீதின் குமாரனே உமக்கு என்ன என்னை வேதனைப்படுத்துவோ. அவன் சத்தியம் வரது அவனுக்கு பிடிக்கல. சத்தியம் வரது அவனுக்கு வசனம் தெரியும், அவனுக்கு வேதம் தெரியும், வார்த்தை தெரியும். ஆனா சத்தியம் வர்றது பிடிக்கல. ஏன்னா அவனுக்கு வெறும் வசனத்தை தான் பார்ப்பான். சத்தியத்தை என்ன பண்ண மாட்டான்? பார்க்க மாட்டான். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், நீங்கள் சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் வசனத்திலே இருந்து சத்தியத்தை தோண்டி எடுக்கணும். அல்லேலூயா. வசனத்திலே இருந்து சத்தியத்தை தோண்டி எடுக்கணும். யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அங்க ஒரு விபச்சாரத்திலேயே கையை பிடிச்சு வராங்க. பாக்குறீங்களா? இருக்கா பிடிச்சிட்டு வராங்க. போயிட்டு என்ன சொல்றாங்க? பிடிச்சிட்டு வந்து விபச்சாரம் செய்யும் போது நம்ம கை கலமான பண்ணிட்டோம், பிடிச்சிட்டோன்றாங்க. கொடுத்துட்டு வந்து நின்று சொல்றாங்க, இவர் வந்து கல்ல இருந்து சாகடிக்கணும். ஏன் சாகடிக்கணுமா? மோசே என்ன பண்ணிருக்காரா? நான் டைம் இல்லமா கொஞ்சம் பேசுங்க. மோசே என்ன வசனம்? 8ஆம் அதிகாரத்துல மோசே வந்து கை வாசினாங்களே. மோசே வந்து 5 பாருங்க, இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு என்ன தெரியுது? வசனம் தெரியுது, கட்டளை தெரியுது. நியாயப்பிரமாணம் எது? நியாயப்பிரமாணம் எது?
மோசையில நம்ம நியாயப்பிரமாணம் சொல்றது பாவம் மோசே. நியாயப்பிரமாணம் ஆதியாகமும் யாத்திராவும் பேச மாட்டீங்களா? லேவியராமும் என்னாகமும் உபாகமும் அடுத்து சொல்லுங்க யோசுவா. அப்ப சொல்லுங்க அப்படியே சொல்லிட்டு போங்க. உபாகமோட முடிஞ்சிருச்சு. நான் சொன்னா நீங்க சொல்ல கூடாது சரிங்களா? ஆதியாகமத்துல இருந்து 5 புக்கு ஆதியாகமும் யாத்திராமும் லேவியராமும் என்னாகமும் புஸ்தகங்கள் என்று வேத பண்டிதர்கள் இதுக்கு பெயர் வைத்து ஆரம்பிப்பாங்க. இது என்னமா ஆகம புஸ்தகங்கள். இதுதான் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் நல்லா என்ன பண்ணிக்கலாம்? அப்ப ஒரு வசனம் நல்லா படிச்சிருக்கானா? வசனம் நல்லா படிச்சிருக்கானா? அந்த வசனத்தை படிச்சு சொல்ற ஆண்டவரே மோசே சொல்லிட்டாரு விபச்சாரம் செஞ்சா என்ன பண்ணணும்? கல்லெறிஞ்சு சாதிக்கணும். இப்படி என்ன சொல்றீங்க? அது என்ன கேட்கல? ஏன் ஒரு மாட்டிக்கணும்ல? ஒரு சிக்கல் ஒண்ணும் இல்ல. அதுக்காக நியாயப்பிரமாணம் சொல்லுது விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆணையும் பெண்ணையும் கல்லெறிஞ்சு சாக வேண்டும். கொலை செய்யணும். ஆனா விட்டான். பெண்ணு மட்டும் குடிச்சு வந்து என்ன பண்றான்? அங்கேயும் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. கரெக்டா? அதை ஏற்றுக்கிறதுனா என்ன பண்ணி பண்ண தெரியல. மிஸ்டேக் பண்ணிட்டான். ஆனா ஏற்று பாவம் போச்சு கொடுத்து விட்டு தெரியல. ஏன்னா அதே நியாயப்பிரமாணம் இவரும் படிச்சிருக்காரு. ஆனா ஏற்று என்ன பண்ணாரு? கீழே முடிஞ்சு அதை வாசிக்கணும். இயேசு அவர் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் தரையில எப்படி எழுதினாரோ விரலினாலே எழுதினார்ல. நீங்க 6ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா குனிந்து விரலினாலே தரையில எழுதினார் போட்டிருக்கா. சரி ரைட். இப்போ இயேசு ஏன் அவங்க அப்படி செஞ்சாரு? சரி, இதுக்கு நம்ம மீனிங் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுக்கு போலாமா? யாத்திராமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாத்திராமம் 31:18 சீக்கிரமாக 31:18. சீனாய் மலையிலே அவர் மோசையோட பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள் ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை எப்படி எழுதலாம்? தேவனுடைய எப்பவுமே நம்ம எழுதணும்னா நம்ம ஒரு பேனாவை தேடுவோம், ஒரு பேப்பர் தேடுவோம். அப்படின்னு நம்ம மண்ணை சும்மா உட்காந்து இந்த கை சும்மா இருக்குது பாத்தீங்களா? மண்ணில் எழுதுனா எழுதிருப்பாங்க. அப்ப கூட சரி கையில எழுத மாட்டாங்க. ஒரு குச்சி எழுதுனா தேடுவாங்க பாத்தீங்களா? குச்சியை எடுத்து குச்சியில எழுத மண்ணு கை வச்சா கையிலாமோ குச்சி கையில குத்தி வந்து குச்சி எடுத்து எழுதுவாங்க. ஆனா இங்க பைபிள் தெளிவா சொல்லுது இயேசு விரல்னால என்ன பண்ணாரு? எழுதினார். வலைகள் பாட்டுல பிதாவை செஞ்சாரு, விரல்ல எழுதினார் போட்டிருக்கா. அவரும் விரல்னால என்ன பண்ணாரு? எழுதினாரு. அவன் ஓயாம கேட்டுட்டு இருக்கிறான். நியாயப்பிரமாணம் சொல்லுது கேட்டிருக்கான். அப்ப ஏசு கீழே வந்து வரல எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாரு மறைமுகமாக? ஏண்டா என் பிதா ஒரு சத்தியம், என் பிதாவே சத்தியம், அந்த சத்தியமே விரலதான் எழுதுச்சு. நானும் சத்தியம், நானும் விரலதான் எழுதுறேன். நீ வெறும் வசனத்தை பாக்குற, அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற சத்தியமாக நாங்க 2 பேரும் இருக்கிறோம். ஆகவே நீ செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே, சமாதானத்தோட போயின்னு சொல்லி அந்த ஸ்திரியை கர்த்தர் மன்னித்து வாழ வைக்க இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப இயேசு விரல் எழுதுனது எதுக்கு? சத்தியமும் நானும் சத்தியமும், அவரும் வரல எழுதுனது சத்தியம், நானும் இங்க எழுதுனது சத்தியம். நீ வெறும் வசனத்தை பாக்குற, அந்த வசனத்துக்குள்ள சத்தியத்தை பாரு. அந்த சத்தியத்தினாலதான் இவளை நான் மன்னிக்க போறேன்னு சொல்லி அவங்க முன்னாடியே கர்த்தரவர்களை மன்னித்து அவளை மீண்டும் மறுபாடு கொடுக்க இயேசு உண்மை உள்ளவராக. புரியுதா? அப்போ வெறும் வசனத்தை பார்க்க கூடாது, சத்தியத்தில் நிலைத்திருப்பது எப்படி? வசனத்தில் இருக்கிற சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் நம்ம சத்தியத்துல மட்டுமே தேசத்துல குடிக்கிற சத்தியத்தை வேண்டுகோள் என்ன பண்ணு? வேண்டுகோள். 24ஆம் அதிகாரம் 26, 27 எவ்வளவு ஒரு செய்திகள் வராங்க. அவங்க வந்து நடந்த சந்தியை குறித்து துக்கத்தோட போய் கொண்டிருக்கிறாங்க. ஏசு யாரோ ஒரு பக்கத்துல போற. அப்ப இவரை பார்த்து சொல்றாங்க, நீ பக்கத்துல இருக்க பக்கத்து ஊருக்காரோ இங்க இருக்கிற சம்பவம் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. கவனிங்க, இவனுக்கு எல்லாம் தெரியாதா? ஒண்ணும் தெரியாதா? பைக்கு தெரியல,
வசனம் தெரியல, நியாயப்பிரமாணம் தெரியல. அல்லேலூயா. அப்ப ஏன் மோசே முதலான தீர்க்கதரிசிகள் தம்மை குறித்து எழுதி இருக்கிறதை கர்த்தர் அவர்களுக்கு விளக்கமாய் விளக்கி காண்பித்தார் என்று போடப்பட்டிருக்கு. இருக்கா இல்லையா? இருக்குன்னா ஒரு ஆமீன். அப்ப சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு என்ன இருக்கு? வசனம் தெரியும், நியாயப்பிரமாணம் தெரியும். அப்பனா இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க வந்து வசனத்தை என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. இயேசு நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தை அங்கங்க எடுத்து பிச்சு 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 காமிச்சார். ஆல்ரெடி பிச்சு பேசுற நாட்டு இதான் என்ன பத்தி சொல்லிக்கிறோம். என்ன பத்தி சொல்லிக்கிறோம்? நான் தான் சத்தியம். இப்படி சொல்ல 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 அவங்க கண்கள் திறக்கப்பட்டது, அவங்க இருதயம் கொடுத்து விட்டு எரிந்தது, அவளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. வெறும் வசன அறிவு இருந்தா உன் இருதயம் கொடுத்து விட்டு எரியாது, உனக்குள்ள சத்தியம் இருந்தாலும் உன் இருதயம் கொடுத்து விட்டு. நீங்க பைபிள படிங்க. இந்த பைபிள் உங்களை எங்க கொண்டு போகணும் தெரியுமா? பைபிள் படிங்க. பைபிள் எங்க கொண்டு போகணும்? சத்தியத்துக்கு நேராக கொண்டு போகணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒன்று தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒன்று தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீக்கிரமாய் வாசிங்கள். ஒன்று தீமோத்தேயு ரட்சிக்கப்படும் சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவை அடையணும். சித்தமுள்ளவர் ரட்சிக்கப்படுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்ட நீங்க ரட்சிக்கப்பட்டாலும் உங்க வியாதிமால் நான் ரட்சிக்கப்படும். நீங்க ரட்சிக்கப்பட்டாலும் உங்க கடன் நான் ரட்சிக்கப்படும். நீங்க ரட்சிக்கப்பட்டா பிசாசோட நான் ரட்சிக்கப்படும். வெறும் ரட்சிக்கப்பட்டதோட நிறுத்தி கூடாது. சத்தியத்தை குறித்த அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு வசன அறிவை விட சத்திய அறிவை அதிகமாய் அடையும். சொல்லுங்க. வசன அறிவை விட சத்திய அறிவை சத்திய அறிவு நமக்கு இருக்கணும். வசன அறிவை விட சத்திய அறிவு நமக்கு என்ன பண்ணணும்? வசன அறிவு எல்லாரும் என்னங்க இருக்கு? உங்களுக்கு தெரியும், நம்ம எவ்வளவு பிசினஸ் மேன் பைபிள் படிக்கிறாங்க. சொல்ல மாட்டீங்க. பிசினஸ் மேன் என்ன பண்றாங்க? அரசியல்வாதிகள் பைபிள் படிக்கிறாங்க. ஏன் பிசினஸ் மேன் பைபிள் படிக்கிறாங்க? ஏன் சொல்றாங்க? எங்க பிசினஸ்க்கு இயேசு சொன்ன அந்த மலை பிரச்சனைகள் எவ்வளவு உண்மையா இருக்கு. அப்ப அவங்க ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக என்ன பண்றாங்க? வெறும் வசனத்தை மட்டும் படிக்கிறாங்க. அவ வெறும் வசனத்தின் வசன அறிவு மட்டும் இல்ல, சத்திய அறிவு நம்ம கொண்டு இருக்கணும். அந்த அறிவு நமக்கு இருக்கும். கொசு கிடைக்குதுன்னா அதோட வாங்கி வச்சுக்கலாம். ஆனா அது எந்த டைம்ல போகணும்ன்ற அறிவு நமக்கு ஆனா இல்ல, எந்த டைம்ல போகணும்ன்ற அறிவு நினைச்சா நம்ம அவர் டெங்கு வந்துடும் வீட்டுக்கு. அதேமையா அவர் சத்தியத்தை சத்தியமே விடுதலை அர்த்தம் சொல்ல வேண்டியதான். ஒரு 3 பேர் எவ்வளவு நேரம் அவன் பாட்டு நம்ம பண்ணி பாக்குறோம் நம்ம இதை நினைச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாக்குற முடியல. அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு வந்தான் வந்தா ஒரு துச்சு காட்டினா இப்ப இது நமக்கு என்ன தெரியும்? பலம்லாம் ஒண்ணு பலத்தோட அறிவு நமக்கு இருக்கு. எத்தனை அதிகாரம் படிக்கிற பத்தியோ அந்த பலன் இல்லை. சத்தியத்தை குறித்த அறிவு நமக்கு ஒரு பெரிய ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர் வாங்கினாங்க. ரிப்பரா போச்சு. ரிப்பரா போனா இவங்க நிறைய பேர் 2 நாளா ட்ரை பண்றாங்க. என்னமோ பண்றாங்க, ஓடவே மாட்டேங்குது. அப்புறம் முடியாம வாங்கின இடத்துக்கே போன் பண்றான். பாரு இல்லைன்னா அவன் பிளேட்ல சொங்கின்னு வந்து என்ன பண்ணுவான்? அவன் ஏன்னா போட்டு வந்தான். இந்த ஜெனரேட்டர் கிட்ட வந்தான். பேக்ல இருக்க ஒரு டூல்ஸ் எடுத்தான். இப்படி பண்ணலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சு. 2 நாளா போனாலும் வருதாமா பார்க்கலாம். என்னடா இது 2 நாளா நம்ம எவ்வளவுமா பண்ணி பார்த்துப்பேன். 2 நிமிஷம் கூட இல்ல வந்ததும் நான் சொல்லியே நான் அதை பத்தி அவனுக்கு அந்த அறிவு சத்தியத்தை குறித்த அறிவு உங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ணோம்? விடுதலை ஆகும். ஆமென் சொல்லுங்க. பரிசேயருக்கு பைபிள குறித்த அறிவு இருந்துச்சுங்க. அவன் ஏற்கனவே குற்றச்சாட்டியே உட்காந்துருந்தான். அவன் மோசே அப்படின்னு சொல்லியிருந்தாரு, நாம தான் ஆபிரகாமுடைய பிள்ளைங்க இப்படி எல்லாம் என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சத்தியம் நிக்கிறாரு. ஏத்தாப்புல என்ன பண்றாரு? சத்தியம் நிக்கிறாரு. அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பைபிள் தெரியும், வசனம் தெரியும், பழைய ஏற்பாடு எல்லாமே அவனுக்கு தெரியும், வசனம் தெரியும். ஆனா சத்தியத்துக்கு எந்த ஒரு பலனும் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு வசனம் தெரியும், வசனம் அறிவு உனக்கு இருந்துச்சு, ஆனா எந்த யூஸும் கிடையாது. எந்த யூஸ்? வசன அறிவே இல்லாத ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்தா பார்த்தா அவர் வஸ்திரத்தையாவது நான் தொட்டா சொந்தமாவேன் என்று சொல்லி வஸ்திரத்தை தொட்டா ஒரு செகண்ட்ல சுகம் கட்டுது. சோத்திரம் பண்ணி போயிட்டே இருந்தாங்க.
சொல்றது வருதா? இவன் வசன அறிவு உள்ளவன் யார்? வேதபாரகன், பரிசேயர், சதுசேயர். இவெல்லாம் குற்றம் சாட்டிட்டே குற்றம் சாட்டலாம். யாரு? இயேசுவன். இது அப்படி வந்துட்டு நீ இப்படி சொல்லிட்டு நீ சொல்றது தப்பு, நாங்களாம் மோசையோட சீடர்கள், உம்முடைய சீடர்கள் அல்ல, இப்படியே கவனிங்க. குற்றம் சாட்டி கடைசியா அவரை சிலுவையில் தூக்கி போட்டான். குற்றம் சாட்டி சிலுவையில் தூக்கி போட்டான். கீழே யார் தெரியுமா? வசனம் தெரிஞ்சவன், நான் பிரமாணம் தெரிஞ்சவன். கீழே அவர் அரைஞ்சு சிலுவையில் தூக்கி போட்டான். அவரை கொலை பண்றதுக்காக சிலுவையில் தூக்கி போட்டான். அவரை குற்றம் சாட்டினான். ஆனா பக்கத்திலேயே வந்து தொங்கிட்டு இருந்தா பாருங்க. அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் உடைய ராஜ்யத்துல வரும்போது அடியேனை நினைத்தாரோ. வசனம் தெரியாது, வசனம் தெரியாது. ஆனா பக்கத்துல தொங்கிட்டு இருக்கிறவரு சத்தியன்னு அவனுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல தொங்கிட்டு இருக்காருல்ல, அவர் சாதாரணமானவர் இல்ல, அவர் சத்தியம். அதனாலதான் கரெக்டா சத்தியத்தை கேட்கலாம். நீருடைய ராஜ்யத்துல வரும்போது அடியேனை நினைத்த இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசிருக்கோம். கீழே வசனம் பேசுறோம்னா பரிதாபமா நீக்கிறோம். சத்தியத்தை அறிஞ்சவன் பொழைச்சுக்கிட்டான் பாருங்க. கைத்தறி 15 அதிகாரம் 2 மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனது சத்தியம். அல்லேலூயா. சங்கீதம் 25:2 சொல்லுது, உங்களுடைய சத்தியத்திலே என்னை நடத்தும். சங்கீதம் 26:3 சொல்கிறது, உங்களுடைய சத்தியத்திலே நான் நடத்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. நமக்கு சத்திய அறிவு நமக்கு என்ன பண்ணணும்? சத்தியம். நம்பர் 3 மூன்றாவது 59 அதிகாரம் 14-15 வாசிங்க. 59 14-15 இன்னொரு 5:1 வாசிங்க. டைம்ல சீக்கிரமா முடிக்கணும். 59 14-15. சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேரமாட்டாமல் போகிறது. சத்தியம் தள்ளுபடி ஆயிடுச்சு. விட்டு விலகிறவன் கர்த்தர் பார்த்து நியாயம் இல்லை என்று உள்ளவரானார். எரேமியா 5:1 பாருங்க. சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ? சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ? நம்பர் 3 வசனம் சொன்னேன் பார்க்கலாம். சத்தியத்துல நிலைத்திருப்பது எப்படி? வசனம் சொன்னேன். வசனத்துல இருந்து வசனம் சொல்லுகிற சத்தியத்தை எடுக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிற சத்தியத்தை நீங்க வசனத்துல ஆரம்பிக்கலாம், ஆனா நீங்க சத்தியத்துல தான் முடிக்கணும். சத்தியம் அல்லேலூயா. சில பேர் யோசிக்க மாட்டாங்க. ஒரு 3 மாடி ஏறினதுக்கு அப்புறம் யோசிப்பாங்க, ஐயோ லிஃப்ட் இருக்குதுங்க. ஏன்னா 3 மாடி யோசனை பண்ணி யோசிக்கலையே. நீ 3 மாடி ஏறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி இருக்கணும்? அதுதான் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. வசன அறிவை விட சத்திய அறிவு இருக்கும். நம்பர் 3 மூன்றாவது வாசிங்க. மூன்றாவது எரேமியா 5:1 படி நீங்க ஏற்கனவே வாசிங்க. 59:14-15. மூன்றாவது காரியம் வசனத்திலே தொடங்கி அனுபவத்திலே முடிக்க வேண்டும். என்ன அனுபவம்? சத்திய அனுபவம் தான். வசனத்திலே தொடங்கி சத்தியத்தின் அனுபவத்துல முடிக்கும். அனுபவம் சத்தியம் யாரு? அப்ப இயேசு உங்க வாழ்க்கையின் அனுபவமா மாறும். பக்கத்துல கேள்வி சொல்லுங்க, இயேசு உங்க அனுபவம், இயேசு உங்க வாழ்க்கையின் அனுபவமா மாறும். இயேசு உங்க வாழ்க்கையின் அனுபவமா மாறும். சொல்லிட்டீங்களா? கல்யாணம் பண்றாங்க ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்றாங்க, பேசி நிச்சயம் பண்ணிட்டாங்க. பொண்ணு பையனும் பார்க்கக்கூடாது, லெட்டர் மட்டும் போட்டுக்கலாம். பொண்ணு பையனும் பாத்துல பேசக்கூடாது, லெட்டர் மட்டும் போட்டுக்கணும். நான் இந்த காலத்து கல்யாணத்தை சொல்லல, அந்த காலத்து கல்யாணத்தை சொல்றேன். எல்லாம் பத்திரமா பண்ணுறீங்க. கொஞ்சம் போலாம், அப்புறம் பயன் பண்ணி புரியும். சரிங்களா? இந்த காலத்து கல்யாணத்துல அதெல்லாம் கிடையாது. இப்ப எல்லாமே பர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த காலத்து கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பொண்ணு பையனும் பார்க்கக்கூடாது, லெட்டர் மட்டும் போடணும். இப்ப பொண்ணு வந்து பையனுக்கு ஒரு லெட்டர் போடும். அந்த பையன் இந்த லெட்டர் எப்படி படிக்கும்? மாப்பிள்ளை பையன் அதனாலதான் படிப்பான்னு சொல்றேன். நீங்க 10 முறை படிப்பான் ஒரு நாளைக்கு. அது மாதிரி இவனும் ஒரு லெட்டர் அவங்க என்ன பண்ணிருப்பான்? ரிப்பீட். அது என்ன பண்ணான்? அவன் அம்மா அப்பாவுக்கு தெரியும். கல்யாணத்துக்குள்ள திருப்பி 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 லெட்டர் என்ன பண்ணுவாங்க? படிச்சுட்டே இருப்பான். சரி, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு.
இப்பவும் லெட்டர் படிப்பாங்களா? இப்ப லெட்டர் படிக்க இப்பவும் லெட்டர் படிச்சவங்க வச்சுக்கிறேன். சரிம்மா, நீ எனக்கு போட்ட லெட்டர் நான் படிக்கிறேன், நான் உனக்கு போட்ட லெட்டர் நீ படி. தனியா வீட்டு எடுத்து வச்சுட்டாங்க ஒரு ரெண்டு பேரும் கலெக்ட் பண்ணி. இது ஒரு ரூம்ல அது ரூம்ல உட்காந்து ஆளாளுக்கு போட்ட லெட்டர் படிச்சுருக்கு. இதுவா வாழ்க்கை? கவனிங்க, சத்தியமான இயேசு உலகத்துல வெளிப்பட்ட பிறகும் அல்லேலூயா லெட்டர் படிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வசனத்தை படிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க இயேசுவுக்கு தூரமா தான் இருப்பீங்க. சத்தியமாக இயேசு உலகத்துல வெளிப்பட்ட பிறகும் நீ லெட்டர் படிக்கிற மாதிரி வசனத்தையே படிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தனா நீ இயேசுவுக்கு தூரமா தான் இருப்ப. அல்லேலூயா. லெட்டரை தூக்கி வச்சுட்டு சத்தியமாக இயேசு இன்னைக்கு உனக்குள்ளே வந்துட்டாரு. அவரோட பக்கத்துல போய் உட்கார்ந்து பேசிட்டு அவரோட உறவாடு சத்தியத்தவும் அனுபவமான மாற்றிக்கோடு. அல்லேலூயா. அதான் தனி வீடு வச்சுட்டு அந்த லெட்டரை 2 பேரும் போட்டு என்ன இந்த குடும்பம் வளர்க்கணும்? அல்லேலூயா. லெட்டர்ல அதுக்கப்புறம் லெட்டர் பாப்பான்றாங்க. லெட்டர்லாம் பார்க்கணும் நேரே இப்ப லெட்டர் அதான் வந்து அதான் ஒரு என்ன சொல்றது? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க இயேசுவை பற்றி படிக்கிறதை விட இயேசுவோடு கூட படிக்கிறதே இயேசு வருகிறது. இயேசுவை பற்றி படிக்கிறதை விட இயேசுவோடு படிக்கிறது இயேசுவோடு படிக்கிறது. அதான் ஒரு விருப்பம். இயேசு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஊழியத்துக்கு வந்த உடனே தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணணும். 12 பேர் சாய்க்கணும். அது ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்னது? தம்மோடு கூட இருக்கணும். அப்ப இயேசுவோட நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க அவரை பற்றி படிக்கிறதை விட நீங்க அவரோடு படிக்கிறத விரும்புங்க. அப்ப இந்த வசனத்தை நீங்க வசனத்துல ஆரம்பிச்சு அனுபவத்துக்கு நேரம் கொடுத்துருங்க. சத்தியத்தின் அனுபவத்துக்கு நேரம் நீங்க போயிடுங்க. சபலா இருக்கும்போது வேத பிரமாணங்களை நியாயப்பிரமாண சட்டங்களை 420 சில கடிதர்கள் 500 கிட்ட சொல்றாங்க. சரிங்களா? இது நமக்கு கிளியரா ஒண்ணும் நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஓகே. அப்படி இருக்கும்போது நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை நல்லா உட்கார்ந்து படிச்சேன். நல்ல வேத அறிவு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் சத்தியத்தை அவர் சந்தித்தார். சத்தியத்தை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சத்தியத்தை சந்தித்தார். சத்தியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு என்ன பண்ணுச்சு? கிடைச்சது. சத்தியத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவம் அவருக்கு என்ன பண்ணுச்சு? கிடைச்சது. அந்த அனுபவம் கிடைச்சவனே சத்தியத்தை அனுபவமாக்கின பிறகு அவர் எழுதுகிறார் பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே. பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 4 முதல் மாம்சத்தின் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேதோட மாம்சத்தின்படி நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்தி செய்த இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதிபடி குற்றம் சாட்டப்படாதவன். அப்போ உனக்கு எல்லாமே இருக்கு. நான் யாருப்பா? பரிசேயன். நான் நியாயப்பிரமாணத்தின்படி வளர்க்கப்பட்டேன். நியாயப்பிரமாணத்தோட தான் பேரு நல்லா படிச்சிருக்கேன். அப்போ எல்லா இருந்துச்சு. ஆனா சத்தியத்தை சந்தித்த அந்த அனுபவத்துக்கு பிறகு அவர் கீழே சொல்றாரு பாருங்க, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு என்று நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் படிச்ச வாசனெல்லாம் நியாயப்பிரமாண சட்டம் ஒண்ணுமே கிடையாது. அறிவு இல்ல, சத்தியத்தின் அனுபவம். சத்தியத்தின் அனுபவம். இயேசு கவனிங்க, சத்தியமாக இயேசு இன்னைக்கு உங்க அனுபவமாக மாற விரும்புகிறோம். இன்னைக்கு உங்கள் அனுபவமாக மாற்றிக்கொள்ளுங்கள். காலையில பொழுது விடுத்த உடனே ராத்திரி நீங்க தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இயேசுவோடு கூட, அந்த சத்தியமாக இயேசுவோடு கூட நீங்கள் உங்கள் அனுபவத்திலே நடந்து பாருங்கள். அல்லேலூயா. அந்த சத்தியமாக இயேசுவை உங்கள் அனுபவத்திலே நீங்கள் கொண்டு பாருங்கள். இயேசுவை உங்களுக்குள் நீங்கள் கொண்டு பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. புனிதவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன். புனிதவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 2:4 அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். அவனுக்கு சத்தியம் இல்லை. அவரை அனுபவத்தில் கொண்டு வரணும். கற்பனை அனுபவத்துக்குள்ள கொண்டு வரணும். இயேசுவை அனுபவிக்கும் வசனத்துல தொடங்கி சத்தியமாகிய அனுபவத்துல என்ன பண்ணுங்க முடியும். இன்னைக்கு உங்க சத்தியம், தேவனுடைய சத்தியம் இன்னைக்கு உங்கள் அனுபவமாக மாறும்.
இருந்தும் ஹalleluya. ஹalleluya. 3 காரியங்களை சொல்றேன். ஒண்ணு, வசனத்தில் இருக்கிற சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, வசனத்தின் அறிவை விட சத்தியத்தின் அறிவை அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, வசனத்தில் தொடங்கி சத்தியமாகிய அனுபவத்திலே முடிக்கணும். வசனத்துல எல்லாமே வசனத்தை தொடங்குது. அது வசனத்தை முற்றுமே நான் சொல்லல. இங்கே தொடங்கி நீங்க அங்க ரீச் ஆகும். அங்கே தொடங்கி அங்க தொடங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தொடங்கி சத்தியத்துல படிக்கணும். தலைமுறை எல்லாரும் சம்மந்தம் சத்தியம்